ஓ இந்த சேட்டு கழிச்சா உங்களுக்கு ரபிக்கு என்ன வேலை உள்ளுக்கு ரோட்டெல்லாம் வேலை தோட்டத்துக்கு ரெண்டாக்களுக்கு என்ன வேலை அடிச்சு கூப்பிடு எல்லாம் பொடிச்சல கூப்பிடு அடிச்சு விட்றா வாசல் படிங்க பொடிச்சா கூப்பிட்றா போட்டது சரி பைக் ஓடேக்க பிடிச்சா பிரச்சனை இல்லை நின்ற இடத்துல நீங்க பைக் ரோட்ல வந்து நிக்கலாம் பரி ஆகல பரி உங்களை தான் பரி பொலிசு காடிங்க ஓ இந்த சேட்டு கழிச்சா உங்களுக்கு ரபிக்கு என்ன வேலை உள்ளுக்கு ரோட்டெல்லாம் வேலை தோட்டத்துக்கு ரெண்டாக்களுக்கு என்ன வேலை அடிச்சு கூப்பிடு எல்லாம் பொடிச்சல கூப்பிடு அடிச்சு விட்றா வாசல் படிங்க பொடிச்சா கூப்பிட்றா இல்லை கோல் பண்ணி கூப்பிடுங்க இது உங்களுக்கு டிவிஷனோட வைப்போம் முதல்ல சரிங்க டிவிஷனே ஃபோட்டோ இல்லை கேட்க சரிங்களா கொஞ்சம் சரி கதைங்க இந்த மோடியில் நம்பரை போட்டு நம்பர் எடுங்க பிரச்சனை இல்லை நான் போய் வீடியோ போலீஸ் வரமாட்டேன் நிற்கணும் அடுத்து அங்கே பிரச்சனை இல்லை ஏன் நாங்கள் ஃபெராரி வரப்போம் हाँ सर मैं पोटा विमत्ते का बलन गिलावा मैं अतुलट ये पोटी केस दानो मैं कट्टी इन्नो मैं कोल्लो तुंदरे वीडियो गन मैं सर मैं पुण्याल कटोले सर अतुले ओ नहीं मैं इन्नो मेक पालने अरे பைக்ல வந்து போய் பார்த்தேன் குடிச்சாண்டே இல்ல நியூஸ்ல வரைக்கும் எல்லாம் சரி சரி என்ன தெரியுமா ஏன்டா என்ன சும்மா பிடிச்சு ஏன் சார் அவங்க தர வேணும் தோட்டம் வேலை தோட்டம் வேலை இரவுல வேலை கூட அங்க இருந்தா லஞ்சம் சேட்டாரா கழிச்சா தோட்டத்துக்கு நிக்கிறவங்க இல்ல தோட்டத்துக்கு வேலை தோட்டத்துக்கு வேலையாடுறதுக்கு சம்பளம் கொடுக்கறது நைட்டில் வேலை முடியாடி நைட்டில் சம்பளம் கொடுத்து பார்த்து தான் பாரம் தோட்டத்தை குடிக்கிறதே இல்லை சரி பைக் ஓடேக்க பிடிச்சா பிரச்சனை இல்லை நின்ற இடத்துல நீங்க பைக் ரோட்ல வந்து நிக்கலாம் அதுவும் அங்க தோட்டத்துக்கு நிக்குது பைக் இவர் நான் இப்ப ஷர்ட் கிளிக்காம போய் சொன்னேன் ரைட்டா நீங்க பிரச்சனை இல்ல சரி வரட்டும் செய்வோம் யாழ்ப்பாணம் டிவிஷன் வரட்டும் சுள்ளார் போலீஸ் வரட்டும் செய்வோம் சார் நீங்க அவர் தோட்ட வேலை செய்யறேன் நீங்களே அவர் செய்யுங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு தெரியுமா சரி சம்பளம் ஓகே அவர் தோட்டம் இரவுல எல்லாம் தோட்டத்தை பார்த்துட்டு தான் பாரு மற்றடா நான் அவங்க தோட்டத்துக்கு வந்தேன் ஒரு ஃபோன் கொண்டு வந்தேன் இந்த வேலை எனக்கு அதுல வந்து இவர் பார்க்க வேண்டிய இல்லைங்க இல்லையே நான் ரோட்லயே வந்தேன் நான் எந்த தோட்டம் எந்த பாதையில நான் போய் வாழ்க்கையில நீ உண்ட அம்மா மேல சத்தியமா சொல்றேன் நான் ஷர்ட் கிழிச்சேன் உங்களோட யூனிஃபார்ம் சொல்லுங்க உங்களோட யூனிஃபார்ம் போட்டுறீங்க எனக்கு பிச்சல் எடுக்கிறாரு சார் உங்களோட யூனிஃபார்ம் சத்தியமா சொல்லுங்க நீங்க ஷர்ட் கிழிக்கல சத்தியமா சொல்லுங்க சத்தியமா அவன்ட சத்தியம் அவன்ட அம்மா மேல ஏத்தியது நீங்க சார் நீங்க போய் கேளு யார் புடி இழுத்தது அப்ப சரி இந்த கிழிக்க கதை இல்ல சரி ஓகே நீ கிழிக்கல கிழிக்கட்டு நான் கிழிக்க ஆகிட்டேன்
එස්පිස් එකට යන පාරේ සර් මේ දාන්න මේ එස්පිස් එකට உங்களெல்லாம் புல අනිත් පැත්තට සර්. வீடியோ இருக்கு வீடியோ இப்போ நெட்வொர்க்ல விட்டா உங்களுக்கு தான் கேஸ் வரும் லஞ்சம் போட வராங்கடா. அதான் விடுங்க சார் உங்களோட ஜூனியர் மரியாதை மல்லக்கம் சார் பண்ணது மாட்டே. எல்லாத்துலயும் போடு நான் போடுன்னு சொல்றேன் சார் நீங்க ஏன் சார் ஷர்ட் கழிச்சு இது நந்தி மாதிரி மாத்தணும். சுத்தனி தான் என்ன තන කියන්න බෑ මං එන්න. අර කෝයිලක් තියෙනවා කෝයිලක් පහුවෙලා ආම්බසේ ඔව් අන්න එතනින් දාන්න අපව දකුණට. තාර සම්මනම් පතා අර මේ පොඩි මේ ලයිට් එකක් දාලා තිනවා මේ කුඹුරියෙන් පේනවා. சார் நீங்கள் தோட்டத்துக்காண்டி அரெஸ்ட் பண்ணினது இது இல்லையா நீங்கள் ஷர்ட் எல்லாம் கழிச்சு தோட்டத்துக்காண்டு நின்ற இடத்துல சும்மா வந்து பிரச்சனை பட்டு ஒன்று 2 போலீஸ் மாதிரி அவனை ஷர்ட் எல்லாம் கழிச்சு போட ஏன் இல்லை சும்மா நின்றவனே அப்படி செய்வேன் பலாலி போலீசாரின் அத்துமுறைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒருவர். பலாலி போலீசாரினர் வந்து எமது கிராமத்துக்குள் பல குற்றச்செயல்களை செய்கின்றனர். என்ன அதில் மிகவும் குறிப்பானது லஞ்சம் வாங்குவதாலும் தோட்டங்களிலும் அது வேலைகளிலும் இருக்கும் மக்களிடம் ரோட்டில் நிற்கிறவங்களை பிடிச்சிட்டு போகிறது அப்படி இப்படிக்கான பிரச்சனை நடக்குது. நான் கூட அன்றைக்கு முந்தின நாள் இரவு வந்து தோட்டத்துக்கு இறந்து வரும்போது இது வேண்டாம் என்ன வந்து தகாத வார்த்தைகளால் பேசி தகாத வார்த்தைகள் பல விஷயங்கள் வன்முறை வந்து என்னுடைய சட்டைகள் கழித்து எனக்கு தாக்குதல் நடத்த முற்பட்டவர்களை நமது கிராம மக்களும் நாங்கள் சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்தி இருந்த வேளையில் பலாலியிலிருந்து ஜீப்பில் நிறைய போலீஸாக்கள் வந்து இதில் எங்களோட திரும்ப இதண்டு அதை வீடியோ பிடிக்க விடாமல் தடுத்து தாங்கள் செய்கிற குற்றத்தை நாங்கள் வீடியோ எடுக்க விடாமல் தடுத்து எங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்களை போலீஸ் பிரிவு வந்து சுண்ணா போலீஸ் பிரிவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வந்து எதுவுமே இப்போ எங்களை வந்து எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டின் பேரில் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதும் இல்லை எதுவுமே செய்கிறதில்லை. பலாலி போலீஸார்கள் வந்து கடும் அட்டகாசம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். சுண்ணா போலீஸ் பிரிவில் வந்து ஈவினகு கிழக்கு இந்த அட்ரஸ் வந்து ஈவினகு கிழக்கு முன்னாடி கட்டண அட்ரஸ் இதில் வந்து பலாலி போலீசார்கள் இதில் பகுதியில் உள்ள மதுபான சாலையில் குடித்துவிட்டு வருபவர்களிடம் லஞ்சம் பெற்று செல்வதற்காக இதில் வந்து இரவு வேளைகளில் இதில் நிற்கிறதால இப்போ சாதாரண பொதுமக்களால் இதில் நடமாட சரியான பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த லஞ்சம் பெற கேட்டு சட்டவிரோதமாக பொய் குற்றச்சாட்டுகளில் எங்களை பொய் குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்ய முற்படுகின்றனர். இது போன்ற பிரச்சனைகளில் இனி பலாலி போலீசாரினர் வந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் எமது கிராமத்திற்குள் வந்து ஈடுபட வேண்டாம் என்று உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.